Hello everyone, SS Trading Academy YouTube channel பைனான்ஸ் ரிலேட்டடாக ஒரு வீடியோ இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது பைனான்ஸில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பார்க்க போகிறோம். அதாவது ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் எல்லாருமே நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ட்ரேட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட், ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் நமக்கு லாங் பொசிஷன் போகலாம், அதே போல் ஷார்ட் பொசிஷன் போகலாம். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோயின்ல நாம ட்ரேட் பண்ணும் போது நமக்கு போத் சைட் ட்ரேட் பண்ண முடியுமா, அதாவது பை சைடும் செல் சைடும் ஒரே கோயின்ல ஒரே தடவையில ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனா இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ முதலாவது பைனான்ஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நாம எப்படி ஒரு சிங்கிள் சைட், அதாவது ஒரு ஒன் சைட் ட்ரேட் எப்படி போடுறதுன்னு சொல்லி முதலாவது நம்ம பார்க்கலாம். ஆகவே முதலாவது நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய பைனான்ஸ் ஆப்பை அல்லது டெஸ்க்டாப்ல ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா மேல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, செட்டிங் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க ட்ரேட் பண்ணக்கூடிய கோயினை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த செட்டிங்கை முதலாவது கிளிக் பண்ணுங்க. இப்படி கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க, இந்த ஃபியூச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு விடயத்துல பொசிஷன் மோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்கு. ஓகே, பொசிஷன் மோட், அதாவது நாம ட்ரேட் எடுக்கக்கூடிய அந்த பொசிஷனை நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள முடியும். சிங்கிள் சைட் ட்ரேட் பண்றதா அல்லது போத் சைட் ட்ரேட் பண்றதான்னு சொல்லி. ரைட், முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒன் வே மோட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது நான் செலக்ட் பண்ணி இருக்கிறேன். ரைட், இதுல மீனிங் என்னன்னு கேட்டா நாம் எடுக்கக்கூடிய ஒரு கோயின் ட்ரேட் வந்து ஒன் வே, அதாவது ஒன் சைட் மட்டும் தான் நமக்கு ட்ரேட் எடுக்க முடியும். சிங்கிள் சைட், ஒன்று பைனா பை எடுக்கலாம் அல்லது செல்னா செல் எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒன் வே மோட்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்ட போறேன். ஓகே, ரைட். ஸோ இந்த ஒன் வே மோட செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இப்போ இந்த XRP USDTன்னு சொல்லக்கூடிய இந்த கோயின்ல பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட்ல ஐசோலேட்டட் 5Xல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு $2 போட்டு நான் பை ட்ரேட் ஒன்று எடுக்க போறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க கீழே கோஸ்ட்ல $1.96 இந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கன்னா பை ஓப்பன் லாங் பொசிஷன் அந்த இடத்துல கிளிக் பண்றேன். ஓகே, இப்படி கிளிக் பண்ண சொன்னா கீழே பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய பை பொசிஷன் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருச்சு. அதாவது XRP பெர்பச்சுவல் கான்ட்ராக்ட்ல 5Xல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு லாங் பொசிஷன் வந்து ட்ரேட் ஆகிருச்சு. ரைட், இப்போ இந்த சந்தர்ப்பத்துல இதுக்கு இந்த ஒன் வே மோட் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இன்னும் ஒரு செல் ட்ரேட் XRP எடுக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. பட் நாம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எடுக்க முடியுதான்னு சொல்லி இன்னும் ஒரு $2 செலக்ட் பண்ணி, ஓகே, அது நம்ம செல்ஸ் சைடுக்கான ஒரு என்ட்ரி போடுவோம், பார்ப்போம் ரெண்டு என்ட்ரி இந்த பொசிஷன் இந்த இடத்துல காட்டுதா அல்லது இப்ப இருக்கக்கூடிய பொசிஷன் க்ளோஸ் ஆகி செல் செய்யக்கூடிய பொசிஷன் ஓப்பன் ஆகுதான்னு சொல்லி. ஓகே, ரைட், செல் சோல்ட் பாருங்க. அதே கோயின்ல நான் அகைன் ஒரு செல் பொசிஷன் ஓபன் பண்ணேன். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல உங்களுக்கு XRP செல் பொசிஷனுக்கான ட்ரேட் மட்டும் இந்த இடத்துல ஓபன் ஆகியிருக்கு. ஆல்ரெடி நான் பை பண்ணி வச்சிருந்தேன் அந்த பை பொசிஷன் வந்து இந்த இடத்துல வந்து என்கிட்ட கேன்சல் ஆகிருச்சு. ஆகவே ஒன் வே மோட்னு சொல்றது ஒரு கோயின்ல சிங்கிள் சைடு, ஒரு சைடுக்கு மட்டும்தான் ட்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இதுல இருக்கக்கூடிய அடுத்த பொசிஷன் மோட் அதை நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம், அதால நமக்கு என்ன மாதிரியான விடயங்கள் செய்யக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி. ரைட், இதுக்கு ஒரு முக்கியமான விடயம், நீங்க ஆல்ரெடி ஒன் வே மோட்ல ஒரு பொசிஷன் நீங்க ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த செட்டிங்ல போய் இந்த பொசிஷன் மோட்ல இந்த எட்ஜ் மோட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுதான் நமக்கு போத் சைட் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு எரர் மெசேஜ் ஒன்று வருது. காரணம் ஆல்ரெடி ஒன் வே மோட்ல ஒரு பொசிஷன் வந்து ஓபன் ஆகி இருக்கிறதால. ஆகவே அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த பொசிஷனை முதல்ல நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்க எட்ஜ் மோட்டுக்கு போகக்கூடியதா இருக்கும். ஆகவே இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒன் வே மோட்ல எடுத்த XRP ஷார்ட் பொசிஷன் இந்த இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டா கேன்சல் பண்றேன். ஓகே, இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ எனக்கு தேவையான மாதிரி அந்த பொசிஷன் மோட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ எகெயின் போங்க இந்த செட்டிங்க்கு. ஓகே, செட்டிங் இதோட மொபைல் போன்ல பாத்தீங்கன்னு சொன்னா மொபைல் போன்ல ஃபியூச்சர்னு சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள போய் மேல பாருங்க அந்த கால்குலேட்டர், அதுக்கு பக்கத்துல ஒரு டாட் மூன் இருக்கும். ஸோ அந்த டாட் மூணு கிளிக் பண்ணுங்க. அந்த டாட் மூன் கிளிக் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா
ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா பொசிஷன் மோட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதே மாதிரி ஸோ அங்கேயும் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இதுல எட்ஜ் மோட்டை போடுறதுக்கு பொசிஷன் மோட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்ன இடத்துல பாருங்க எட்ஜ் மோட்னு இருக்கு. ஸோ இப்போ இது எனக்கு வந்து எனேபிள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரைட். இப்போ நான் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னு சொன்னா என்னுடைய ஒன் வே மோட்ல இருந்து நான் வந்து எட்ஜ் மோட்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டேன், கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ட்ரேட் பண்ணி பார்ப்போம். நமக்கு போத் சைட், அதாவது லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் ரெண்டையும் ஒரே கோயின்ல ஒரே நேரத்தில் போடக்கூடிய மாதிரி இருக்குதான்னு சொல்லி ரைட் பார்ப்போம். அதே XRP USDT மார்க்கெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது நான் ஒரு பை பொசிஷன் ஒரு $2 எடுக்க போறேன். ஓகே, கீழே கொஸ்ட பார்த்துக்கொள்ளுங்க. நான் இந்த இடத்துல $2.13 ஒரு லாங் பொசிஷன் வந்து எடுக்க போறேன். ரைட், எடுத்து நான் பார்த்துக்கிட்டீங்கன்னா கீழே பாருங்க பொசிஷன், அதாவது பை லாங் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் இந்த இடத்துல ஓபன் ஆக்கப்பட்டு இருக்கு. அப்ப இது எட்ஜ் மோட்ல இருக்கிறதால நமக்கு போத் சைடு ரெண்டு சைடுமே ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே நாம என்ன செய்யறோம்னு கேட்டா இப்ப அடுத்தது ஷார்ட் பொசிஷன் வந்து நான் ஓபன் பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு செக் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த பொசிஷன் ரெண்டா இருக்குதான்னு சொல்லி. ஓகே, இப்போ ஒரு பொசிஷன் இருக்கு. ஆகவே ஷார்ட் பொசிஷன் இந்த இடத்துல வந்துச்சுன்னு சொன்னா அது ரெண்டா இருக்கும். ஸோ எட்ஜ் மோட் சரியா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்ல இதே $2 போட்டுக்கொள்ளுங்க. எகெயின் ரெண்டும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, நான் இந்த இடத்துல $1.96 இந்த இடத்துல செலக்ட் பண்ணிருக்கேன். ரைட், நான் வந்து XRP USDTல பெர்பச்சுவல் கான்ட்ராக்ட்ல ஷார்ட் பொசிஷன் வந்து போக போறேன். ஆகவே ஓபன் ஷார்ட் கிளிக் பண்ணு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாம எதை எதிர்பார்த்தோமோ அந்த விடயம் இந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. அதாவது எட்ஜ் மோட்டை போட்டு நம்ம பைனான்ஸ்ல ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணணும்னு சொன்னா ஒரே கோயின்ல நமக்கு பை சைடும் அதே போல செல் சைடும் ட்ரேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இதை தவறுதலா யூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டாம். சரியான இடத்துல நீங்க ஒரு பை பொசிஷன் போனீங்கன்னு சொன்னா ஒரு லாங் டைம் ஃப்ரேம்ல, ஓகே, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு லாங் பொசிஷன் போயிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஷார்ட் பொசிஷன் அந்த இடத்துல ஓபன் பண்ண நல்ல அந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேம்ல டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சா மட்டும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ரெண்டையும் சேம் டைம் யூஸ் பண்ணுங்க. அனாவசியமான முறையில் இதை யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, ரைட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.